கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கான், ஆளுக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும். நேரில் வந்துட்டால் என்ன பண்ணிடலாம், எல்லா கேள்வியும் கேட்டு தெளிவாக. அதுக்கு தான் சத் சங்கம். என்னுடைய நோக்கம் எல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும், அவ்வளோதான். வாழ்வாங்கு வாழ்தல் என்றால் என்ன? நான் சொல்ல, வள்ளுவர் சொல்லுகிறார், வையத்துள் வாழ்வாங்கு வாழ்வான். நல்ல வேலை உலகத்துள்னு சொல்ல, அங்கே தான் ட்விஸ்ட்டு. பிரச்சனை எங்கடான்னா, வள்ளுவத்தை ஒழுங்காக புரிஞ்சுக்கணும். உலகத்துள் வாழ்வாங்கு வாழ்வான்னு சொல்ல, உலகத்துக்கும் வையத்துக்கும் நடா வித்தியாசம். வையம் அப்படின்னா குறிப்பிட்ட எல்லை. வையம்னா என்ன? வைகுண்டம் அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட எல்லைக்கானது. புரியுதா? அப்போ குறிப்பிட்ட எல்லையில் சிறப்பாக வாழ்கிறவன் குறிப்பிட்ட எல்லையில் சிறப்பாக இருப்பான், அவ்வளோதானே தவிர இந்த உலகம் முழுசும் சிறப்பாக இருக்க முடியாது. புரிஞ்சிச்சா? அப்படின்னு ஒருத்தர் சிறப்பானவராக இருக்கலாம், எல்லாத்துலேயெல்லாம் இருக்க முடியாது. உன் பாச்சா எல்லாத்துலேயும் பலிக்காது. வலை எலிதாக இருக்கலாம், சிங்கம் தலையை விட முடியாது. எலி வலியில் சிங்கம் என்ன பண்ண முடியாது, கடகன்னு ஓடி போய் வளவுல பூந்துடும். சிங்கம் என்ன பண்ணுங்க, வெளியே நின்றுனே முறைச்சி பார்த்துன்னு தான் இருக்கணும். இந்த இடியாப்பம் அப்படின்னு ஒரு வீடியோ ஒன்று போட்டானுங்க, பண்ணி வந்து ஓடும் அந்த பாட்டு. சிங்கம் பாக்கு என்ன நடந்ததுன்னு, இந்த வாமா மின்னல். இப்போ வாழ்வாங்க வாழ்தல்னா வாழ்வாங்க இது வரைக்கும் வாழ முடியாது. உலகம் முழுசும் வாழ்வாங்க வாழ முடியாது. ஆக்சுவலாக அந்த திருக்குறளில் அவர் என்ன செய்கிறாரு, வள்ளுவர் என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னா, நீங்கள் உலகத்துக்கு வந்துடுறீங்க, இந்த உலகத்தில் நீங்கள் சிறப்பாக உங்களுக்கு எது சிறப்புன்னு புரியுதோ அப்படி தான் உங்களால் வாழ முடியும், அப்படி வாழுங்க, அவ்வளோதான். திருக்குறள் மொத்தமாக என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, சிறப்பாக வாழ்றதுக்கான ஆலோசனைகள்லாம் சொல்கிறாரு. ஆனால் என்ன சொல்கிறாருன்னா, அந்த ஆலோசனைகளை கூட அவர் என்ன சொல்கிறாருன்னா, என்ன இருந்தாலும் இந்த உலகம் ஒத்துக்கிற மாதிரி உன்னால் வாழ முடியாது, ஆனால் யார் ஒத்துக்கிற மாதிரி வாழ முடியும்? சிறை காக்கும் காப்பு எவன் செய்யும் மகளிர், மனம் காக்கும் காப்பு மாசாக பெரிய. வரைவின் மகளிரில் போடுறார் இந்த ஒரு திருக்குறளில். இது வரைவின் மகளிருக்கு மட்டும் நீ நினச்சினேன்னா தப்பு. வரைவின் மகளிர்னால் அவர் வந்து விபச்சாரம் செய்கிறவங்களுக்கு அப்படின்றார். எல்லை தாண்டி போகிறவங்களுக்கு, பெண்ணுக்கு, ஆணுக்கு பிறன்மனை நோக்கா பேராண்மை அப்படின்றார். எந்த பொம்பளையுமே பார்க்காத ஒரு ஆம்பளை இருக்க முடியுமா? இது வள்ளுவருக்கு தெரியுமா தெரியாதா? கூப்பிட்டு கேட்கணும், தம்பி, சார், ஐயா, அண்ணா, மாமா, தாத்தா, எப்படி எனக்கு ஒரு 6-7 வயசு இல்லை 10 வயசு இது 13 வயசுலேயே நான் கண்ட பொம்பளையை பார்த்துட்டேனே, பிறன்மனை தானே இது நோக்காமன்றீங்க. இப்போ எங்களுக்கு ஃபுல்லாக சினிமா காட்டுறதே அப்படி தானே, அடுத்தவங்க பொண்டாட்டி தான் வந்து ஆடுனுக்கிறான், இல்லை அடுத்தவங்க பொண்டாட்டி ஆவர போகிறோம் ஆடுனுக்கிறான். நிச்சயமாக அவள் ஏன் பொண்டாட்டி ஆக போகிறது இல்லை, அம்மன் தானே. வாயா வாயா பையா என் வாசம் வாங்கி போயா, என் பொண்டாட்டியா இல்லை உன் பொண்டாட்டியா? எவனுக்கு பொண்டாட்டியாவா? ஆனால் என்ன சொல்கிறாவா, எவனோ ஒருத்தன் என்ன பண்ணிக்கிறான், வாசனை வந்து வாங்கிட்டு போன்னு எழுதிக்கிறான், இவன் துட்டு வாங்கின்னு ஆணுங்கிறா. இப்போ யார் வாசத்தை வாங்க போகிறேன் நான்? ஸ்க்ரீனை போய் மோந்தாக்கா வாசனை வர மாட்டேங்குது. அட்லீஸ்ட் டிவியை போய் மோந்தனா பார்க்குற வாசனை கொஞ்சம் வாங்கிக்கலாமான்னா வரவே இல்லை. வையத்துள் வாழ்வாங்கு வாழ்வான் வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படும். நீங்கள் சொல்கிறது வாழ்வாங்கு வாழ்தலை பற்றி. எதுக்கு இப்போ சினிமா நடிகைண்ட போனீங்கன்னு கேட்டிங்கன்னா நான் என்ன சொல்கிறது? ஏன் கேட்கக்கூடாது? நீங்கள் வாழ்வாங்கு வாழ்தல்னா எனக்கு எதெல்லாம் வாழ்வாங்கன்னு நினைக்கிறேன்னா அப்படி தான் நான் வாழ்வேன். அப்படி தானே? கூட்டு, ரசம், பொரியல், அப்பளம் இதெல்லாம் இருக்கும், நான் வாழ்வாங்கு வாழ்கிறேன். அப்படி தானே? பழைய சோறு பச்சை மிளகா, அவரும் என்ன தான் பண்ணுறாரு? இப்போ எது சரி? இன்னொருத்தர் மோசம், பெரிய பெரிய எலும்பு, ஊரி பார்த்தாவே பயந்துருவான் நிறைய பேர், எடுத்து வச்சுன்னு அதிலே அடிப்பான் போடுக்குது. அம்மா பார்த்தா அவன் பார்த்தா பயந்துட்டு பதில் அவன் அசிங்கமானவன் சொல்லிட்டா பிரச்சனை முடிஞ்சிச்சு. எது சரி, எது வாழ்வாங்க வாழ்தல்? ஒருத்தன் எந்த சட்டையும் போடாமல் 16 இடத்துல பட்டை வச்சுன்னு உட்காந்துக்கிறான். ஒருத்தன் எந்த சட்டையும் போடாமல் ஒரு 20-23 இடத்துலேயே அது ஒரு கணக்கு இருக்குது, அதில் அத்தனை இடத்துல நாமம் போடணுன்ட்டு. குறிப்பாக பின்னாடி குதவாய்க்கு மேலே நேராக முதுகு தண்டன்னு ஒரு நாமம் போடணும். அது போட்டாங்களா இல்லையா நீங்கள் பார்க்க மாட்டீங்க. அதே மாதிரி கையை மடிச்சுட்டு இப்படி அடிக்கணும் பட்டையை. நீங்கள் பண்ணி இப்படி வச்சுன்னு வந்துடக்கூடாது. நிறைய பேர் பட்டை அடிக்கிறதுக்கே தெரியுது இல்லை. ஆக்சுவலாக என்ன பண்ணணுன்னா 3 விரலில் எடுத்து அடிக்கக்கூடாது, 4 விரலில் வச்சு அடிக்கணும். ஆனால் 3 கூட தான் வச்சுன்னு வரானுங்க. நம்ம என்ன பண்ணுறது?
கத்தரில் ஏதோ மிஸ்டேக் ஆகிட்டு அப்படி தானே, அப்படியே அவர் இஷ்டமாக வச்சுக்கலாமா? ஏதோ ஒரு பிஏ சுட்டு சாம்பலாக்கி மேலே தடவிங்கிறார், அப்படி தானே? பிஏ சானியா ஆளாளுக்கு மாறுது சார். நீங்கள் சந்தனம் வச்சுங்கிறீங்களா பி வச்சுக்கிறீங்களா? பி கலரில் இருக்குது, உனக்கு பி மாதிரி தெரிஞ்சால் பி தான் வச்சுக்கிறேன், என்ன இப்போ ஏன் இஷ்டம் தானே? உனக்கு ஆமாம் வந்துச்சுன்னா கிரிட்டிசைஸ்னா என்ன இல்லை, உனக்கு பி கலரில் தெரியுதா, பொண்டாட்டி பி தான், என்ன இப்போ பிரச்சனை? அந்தளவுக்கு நேசிக்கிறேன் நான், என்ன தப்பு இல்லை, ஏன் பிரச்சனை? உன் பிரச்சனை என்ன? நான் ஊனத்தில் வச்சு சொன்னேன், அது வரைக்கும் பிரச்சனை கிடையாது. புரியுதா என்ன சொல்கிறேன் சார்? வாழ்வாங்கு வாழ்தல் எங்கே பேசுகிறேன்? எது வாழ்வாங்கு வாழ்தல்? பச்சை மிளகா, உப்பு கருவாடு, ஊற வச்ச சோறு, ஊட்டி விட வேணுமா உனக்கு இல்லை? ஓ முதுவை தொலைச்சி முன்னேற இன்னும் கொஞ்சம் இருக்கு என்னவனே. முதல்ல ஜாக்கெட்டு பிராவை கைட்டுங்கடா, அப்புறமா பார்க்கலாம். நம்ம எங்கே இருக்குண்ணா உள்ளே போயிடான், இது பெருசாகுது அது பெருசாகுது, அது போல் எது உள்ளே போகும்? டப்பா கிளேஸு ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி பண்ணிட்டு தான் உள்ளே விட்டுக்கணும். எலும்பு ஓப்பன் பண்ணிட்டு என்ன பண்ணுற வேண்டியது? ஒரே ஜட்டியை 2 பேர் போட முடியுது இல்லை, அப்போ பெருசாக தைக்கணும். அந்த காலத்தை தாந்திரிக்கணும் அப்படிலாம் வந்துக்கிறாங்க. எது வாழ்வாங்கு வாழ்தல்? அதுக்கு தான் வள்ளுவர் சொல்லிட்டார் வையம்னு. ஒரு குறிப்பிட்ட எல்லைக்குள்ளே நீ என்ன பண்ண முடியும்? வாழ்வாங்க எது வரைக்கும்னா வானம் இருக்கிற வரைக்கும். எப்படி வெட்ட வெளி காலத்துக்கும் நிலைச்சிருக்குமோ அது வரைக்கும் என்ன பண்ணியிருக்கான்? வையம் இருந்தால் தானே நீ வாழ்வாங்க. வையத்தையும் நாங்கள் இல்லை நாங்கிட்ட என்ன பண்ணுவேன்? எல்லைகளே எடுத்துட்டேன் நான். இப்போ எல்லையே இல்லாத ஒரு மனிதனுக்கு என்ன ஆகாது? பொருந்தாது. எப்படி தில்லலாம் கடிப்பார், எப்படி சொல்லிக்கிறான் சொல்லும்போது, எவனோ ஒருத்தன் பின்னாடி வருவான், நம்மளை வச்சு செஞ்சுருவான். ஊரில் நீ எவ்வளோ பெரியானா ஆறாரு எனக்கு என்ன வந்ததுன்னு ஒருத்தன் கேட்டால் என்ன பண்ணுறது? அதனால் என்ன தான் நீ ஏரியாவில் நல்லவனா இருந்ததுன்னா ஏரியா இருக்கிற வரைக்கும் தான் நீ. ஏரியாவே இல்லைன்னா இப்போ பேட்டை, ஒரு பேட்டையில் சிந்தாதிரி பேட்டைன்னு வச்சுக்கோ, சும்மா தமாசுக்கு, உண்மையிலேயே சிந்தாதிரி பேட்டையில் ஏதோ ஒரு பேட்டை, அது ஊரில் பக்கத்துலேயே இருக்குதே, அங்கே ஒரு ரவுடிக்கிறாரு, சிந்தாதிரிப்பேட்டை கோவிந்தன் அப்படின்னு வச்சுக்கோ. சிந்தாதிரிப்பேட்டைன்ற ஊரே இல்லை. இப்போ கோவிந்தன் எங்கே இல்லவே இல்லை. இப்போ வானூரையும் வைப்பார். அதனால் வையமே இல்லாமல் ஆயிடுச்சே. புரியுதா? இது புரிஞ்சிச்சேனா தான் ஞானம். இல்லைனா அந்த வையத்தில் வாழ்வாங்க வாழலான்னு போராடி நிற்பேன். போறான்னா உன் கதை என்ன ஆச்சே? அவன் அங்கீகாரம் வாங்கணும்னு ஒருத்தன் வாழ்ந்தான்னா வாழும்போதே செத்துட்டு வந்தான். என்னை பார்க்கும்போது அதான் சார் நான் பார்க்குறவங்க நிறைய பேர் செத்து போய் தெரிஞ்சுன்னு வைப்பான். யாருக்கு என்ன அங்கீகாரம் வாங்க நீங்கள் வாழ்ந்தீங்கன்னா யார் நீங்கள்? நடமாடும் போனோம். அது இல்லாமல் நீங்கள் உயிர்ப்போடு இருக்கிறீங்கன்னா, உங்கள் விருப்பத்தில் நீங்கள் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக பித்தியாருக்கு தொலை இல்லாமல் இருக்கிறீங்கன்னா நீங்கள் எப்படி இருக்கிறீங்க? உயிராக இருக்கிறீங்க, வாழ்வாங்க வாழ்கிறீங்க. இப்போ சொல், பச்சை மிளகாவா? 2 கை இருக்கிறதுனால என் பொண்டாட்டி என்ன பண்ணலன்னா எனக்கு ஊட்டலை. இப்போ நான் கை இல்லாமல் இருக்கிறதுனால என் பொண்டாட்டி ஊட்டுறா. இப்போ கை நல்லதா கேட்டதா? கையே இல்லாதவன் வாழ்வாங்க வாழ்கிறானா இல்லையா? ஏன் கை இருந்தாலும் என்ன பண்ண முடியல என்னால்? இப்போ கை இருக்கிறவங்களாம் அவன் போய் தேடி பிடிச்சி கட்டி பிடிக்கணும். ஆனால் என் பொண்டாட்டி எப்படி வந்து பிடிப்பா? சொல்லியா? யார் இப்போ விசேஷமானவன்? நம்ம இல்லை, கை இல்லாதவன். ஏன் நான் இருக்கணும் இங்க? வர்றோம் சாபமா வரமா? கண்ணு இருக்கிறவன் தான் ஏற்றத்தாழ்வை பார்க்குறான், கண் இல்லாதவன் ஏற்றத்தாழ்வே போல. எப்போதும் ஒரே கலர், பிளாக் அண்ட் ஒயிட். பிளாக் மட்டும்தான், ஒயிட்டும் கிடையாது அங்கே. அந்த பிளாக் கூட எப்படி இதுன்னு தெரியாது நமக்கு. நம்ம பிளாக்குக்கும் அவன் பிளாக்குக்கும் சம்மந்தமே இல்லை. அப்போது ஒருத்தன் வரம் வாங்கி வந்துக்கிறான், சாபம்னு நம்ம சொல்கிறோம். அவனுக்கு புரிஞ்சிச்சு. யாருக்கு? ஒரு கண் இல்லாத ஒரு குள்ளருக்கு புரிஞ்சிச்சு. நான் சாபம் பெறல, வரம் பெற்றவன், ஏற்றத்தாழ்வுகளை பார்க்க மாட்டேன், எனக்கு அழகு அசிங்கன்னு ஒன்று இல்லவே இல்லை, என் கண்கள் தான் என்னை அழகு அசிங்கமாக ஆக்குச்சு, இப்பேற்பட்ட கண் எனக்கு வானான்னு கடவுள் எடுத்துட்டாருன்னு ஒருத்தனுக்கு புரிஞ்சிச்சானா அவன் வாழ்வாங்க வாழ்வனா இல்லையா? இப்போ ஒய்யத்தில் வாழ்வாங்க வாழ்வன், கண்ணுகிறவனா கண்ணு இல்லாதவனா? யார் வாழ்வாங்க வாழ்கிறவன்? புரியணும். என்ன பண்ணா என்ன புரியணும் எனக்கு?
எனக்கு சாதகமாக என்ன கொண்டாட்டமாக வச்சுக்கிற மாதிரியான சூழ்நிலையே எனக்கு இயற்கை தந்ததுன்னு எனக்கு புரியணும். எவன் பேச்சே கேட்டு கேட்டு போயிட்டேன். நீ குருடன், உன் கண்ணு தெரியாதுவன், நீ எல்லாம் வாழ வந்ததே வேஸ்ட்டு, நீ எல்லாம் வாழ்வாங்க வாழலன்னு எவனோ சொன்னான். என் வையம் எப்படி இதே, நான் காண உலகத்தை வேறு யாரும், என்னுடைய வட்டம் எப்பேற்பட்டதே. அப்போ வையத்தை உருவாக்கணும். முதல்ல எனக்கான தாவை உருவாக்கணும், என் எல்லையை உருவாக்கணும். என் எல்லையில் நான் எப்படி இருக்கலாம்? என்ன எல்லாம் சொல்கிறேன், என் பொண்ணு அசிங்கமாகுதுன்ட்டு எவனுமே திரும்பி பார்க்க மாட்டான். ஆனால் நான் அதான் கெதி. ஏன் பல்லு எடுப்பாகுதுன்றான், கிசு கொடுக்கும்போது பல்லை மட்டும் சப்பிட்டு விடுவேன் நான். யாருக்கு தெரியும்? எனக்கு தான் அது. உனக்கு என்ன தெரியும்? பட்டை பல்லு உள்ளே போயிட்டு இருக்குது, தேடினா கூட தொட முடியாது. பல்ல நீங்கள் சப்பி பார்க்கவே முடியாது உங்களுக்கு. ஆனால் ஏன் பொண்டாட்டி பல்ல நானே தனியாக எடுப்பாகுது, என்ன பண்ணலாம்? சொல்ல பண்ணலாம். வாழ தெரிஞ்சிச்சானா யார் வையத்தில் வாழ்கிறாங்க? இப்போ வையத்தை உருவாக்கிட்டு வந்தால் வாழ்வான். அப்போ வையம் முதல்ல உருவாக்கணும், தாவை உருவாக்கணும், என் இடத்த உருவாக்கணும். எனக்கான இடத்த நான் என்ன பண்ணா, இது என் எல்லை, இதில் நான் எப்படி இருப்பேன்? சந்தோஷமாக இருப்பேன். அப்போ வையத்தை உருவாக்கின ஒரு வையம் புரிந்த ஒரு மனிதனுக்கு மட்டும்தான் வாழ முடியும். அதர்வைஸ் பாவம். நீங்கள் திருக்குறளை பற்றி எப்படி நீங்கள் வையத்தில் வாழ்வீங்க? யாரோ ஒருத்தன் வையத்தில் வாழ்வான்னு இருப்பீங்க. நீ வாழ்வியா? தேடுவ வரோம் இந்த வையத்தில் வாழ்றவன் யாருன்ட்டு. அடே லூசு, நீ தான்டா. வள்ளுவர் யாருக்கு எழுதினாரு? எவனா ஒருத்தன் வையத்தில் வாழ்வான், அவன் வானூரியம் தெய்வத்தில் வைக்கப்படும், அவனை போய் கும்பிடு நான் சொன்னாரே. அப்படி சொன்ன அந்த திருக்குறளை தூக்கி விசிறடி. அதுக்கு சொல்ல அந்தால் நான் படித்து எப்படி வாழணும்? இப்போ வாழணும். நான் வாழணுன்றதுக்கு திருக்குறள் எழுதினாரா? யாரோ ஒருத்தன் வாழ்வான்றதுக்காக திருக்குறள் எழுதினாரா? திருக்குறள் எனக்கு எழுதினாரா? எவனோ ஒருத்தன் சிறப்பானவன் சொல்றதுக்கு எழுதினாரா? எவனோ ஒருத்தன் சிறப்பானவன் எழுதினார்னா அவர் சிறப்பானவர்னு ஏன் சொல்ல? அப்போ திருக்குறளை புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு தகுதி உனக்கு இல்லை இந்த லூசுகளுக்கு. புரியுதா? திருக்குறள் புரியுதா? இப்போ என்ன சொல்றாரு? தெய்வத்தால் ஆகாது எனினும் முயற்சி. இந்த வாழ்றவன் தெய்வத்தால் ஆகாது தென்மை வெறுத்த என் மையம் புரிஞ்சுச்சேனா? நானும் யார் தான்? இப்போ யார் வாழ்வாங்க? லிஸ்ட்டு போடுவீங்களா? நியூஸ் பேப்பரில் வரவங்க மட்டும்தான் வாழ்றான். அவனை போய் கேட்டு பாரு, பாவம் எவ்வளோ கஷ்டம்ட்டு. ஒருத்தன் சொல்கிறேன், நாங்கள் எதிர்கட்சிக்காரங்களாம் பேசுறதுனால அவர் ஜுரம் வந்து வச்சுன்றான். அவருக்கு ஜுரம் எதுக்காக வந்தாலும் என்ன தான்? அம்மனி மீட்டிங் இருக்குது, சீக்கிரம் வெளியே வாங்க. அப்போ தான் குசு வந்துக்குது, பேல்றதுக்கு கக்கா வரல, முக்குறாங்க. டைம் ஆகுது மேடம், வாங்க. சொல்லுவாங்களா? சொல்ல மாட்டாங்களா? ஏன் கக்கூஸில் கூட நிம்மதியாக உட்காந்துக்க முடியாது? வாழ்றாங்களா? யார் வாழ்றாங்க? அந்த பிளாட்ஃபார்மில் கால் மேலே காலை போட்டுன்னு ஜாலியாக பத்துங்கிறான். அவன் வாங்குறான்னா செம்ம பெட்டு எல்லாம் இருக்குது, தூக்கம் வரல, நாளைக்கு வர டேக்ஸ் கட்டணும், பொண்டாட்டி போனோம், ஒன்றும் வீட்டுக்கு வரல, காப்பி போட சொன்னால் வேலைக்காரி சர்க்கரையில் நிற்கிறா, எல்லாம் தாங்க இது, எதுவுமே இல்லை. அந்த பிளாட்ஃபார்மில் பத்துங்கிறவனுக்கு தலைமாட்டில் ஓத்தி அனுத்தின்னு உட்காந்துக்கிறா, தொடமலை கழுத்தின்னு. என்னன்ட்ட பட்டத்து ராணி பார்க்கும் பார்வை வெற்றிக்கு தான் என்ன வேண்டும். யாரை பார்த்த? குஷ்டு பார்த்துங்கிற அந்த குஷ்ரோகியை பார்த்து, அந்த சீரு சத்தியமாக ஊற்றிங்கிற அவள் பார்த்துங்கிறா. என்னவா நைட்டு மேட்ரு முடியணும், சீக்கிரம் ரெடியாக விடான்றா. யாருக்கு இந்த உலகம்? வையம் புரிஞ்சவனுக்கு. என் எல்லை என்னான்னு புரிஞ்சிச்சோ அவன் எப்படி வாழலாம். இப்போ வையத்து வாழ்வாங்கன்னா என்ன? குருடுற யார் தான் புரிஞ்சிச்சானா? பேர் பட்டுவர். நான் ஒரு நியாயபத்திரத்துக்கோ அசிங்கபத்திரத்துக்கோ பேசலை. எனக்கு என் வாழ்க்கை புரிஞ்சிச்சானா? நான் என்ன வேணா நடட்டும் கொண்டாட்டமாக தான் இருப்பேன்னு எனக்கு புரிஞ்சிச்சானா? மகிழ்ச்சியும் உற்சாகமும் என்னுடைய சொத்துன்னு எனக்கு புரிஞ்சிச்சானா? என்னை நான் ஆனந்தமாக தான் வச்சுருப்பேன்னு சொன்னால் யார் அவரு? இல்லை இந்த கூட்டத்தில் யார் வாழ்றீங்க? அவங்க தான் சசிகலா தான் வாழ்றாங்க. மற்றவங்களாம் வேஸ்ட்டு. யார் சொல்ல வாழலான்ட்டு சொல்ல வேண்டியது தானே. நான் எல்லாம் நான் வாழ்றேன் எல்லாம் கை சொல்ல வேண்டியது தானே. ஏன் சொல்ல? சசிகலா தான் சொன்னாங்க. உங்களுக்கு தைரியம் வரல.
உங்களுக்கு உங்கள் மேலே பயம். நம்ம வாழ்வாங்க வாழ்கிறோமா? உனக்கே தெரியுது என்னன்ட்டு. நம்ம வாழ்வாங்க வாழல. வாழ்வான வாழ்வெனக்கு வந்ததென்று நான் இருந்தேன். இது சரி காற்று ஊருக்கு ஆகாதம்மா. இந்த பாட்டெலாம் கேட்டு நீ என்ன ஆவ? கேட்டு போனியா இல்லையா? நம்மலாம் உழைக்கும் வர்க்கம்லாம் வாழ்வாங்க வாழ முடியாதா? அதெல்லாம் கிடையாது. பைக்கோ காரோ வண்டியோ ஃப்ளைட்டோ உன் மகிழ்ச்சியை தீர்மானிக்காது. உன் மனம்தான் உன் மகிழ்ச்சியை தீர்மானிக்கும். உன் வையம்தான் உன்னுடைய மகிழ்ச்சியை தீர்மானிக்கும். உன் வையத்தை நீ எப்படி கொன்ற, உன் வையத்தில் நீ எப்படி இருக்கிற? இப்போ சொல்லு, வையத்துள். அப்போ வாழ்வான்னா முதல் வரி என்ன? முதல் எழுத்து முதல்ல வந்து ஒரு வார்த்தையா? அந்த 7 கடலை எடுத்து ஒரு கடுவுக்குள்ளே போட்டாருன்னு அர்த்தம் தான். அந்த வார்த்தையில் சூட்சமத்தை வச்சுக்கிறான் ஆளு. முதல் வார்த்தை அந்த வார்த்தையை ஏற்றுவிட்டு வையத்துள் வாழ்வான்னா என்னான்னு கேட்டீங்கன்னா தப்பாக போயிடும். வாழ்வான்னு சொல்லக்கூடாது. வையத்துல தான் வாழ்வாங்க வாழ முடியும். அதர்வைஸ் இந்த உலகத்தில் நீ ஒரு அற்பன்னு புரிஞ்சிச்சனவே சந்தோஷமாக இருக்கலாம். எந்த புள்ள கூடவும் சண்டை பண்ணக்கூடாது. இப்போ நீ பெரிய ஆலமரமாக இருக்கலாம், ஒரு நாள் சாஞ்சிட்டு இருப்பேன். யார? என் மேலே. நான் புள்ள இருக்கலாம், யார் மேலே சாஞ்சிருப்பேன்? நீ பாவமாக இருக்கும், காஞ்சி போயிட்டு வரோம். உன்னையும் தாண்டி நான் வளர்ந்துருப்பேன். அப்படி தானே? மேட்ரு அப்படி கிடையாது. எப்பேற்பட்ட தங்கமாக நீ இருக்கலாம், 600 இதில் தேய்க்கிறதுக்கு. அது என்ன? இது இரும்பு தான் ஒன்று என்ன பண்ண போகுது? ஆமாம்மா, நீ பெருசாக சொல்லிக்கலாம் நான் பெரிய தங்கம்னு. இரும்பு தான் ஒன்று என்ன பண்ணிச்சே? தேய்ச்சிச்சு. ஆமாம், எவ்வளோ தங்கத்தையும் இரும்பு வச்சு தான் பூட்டி வச்சுருப்பேன். எதுக்கு வேல்யூ அதிகம்? இப்போ யார் வாழ்றாங்க? சிறையில் இருக்கிற தங்கம்மா, வெளியே தொங்குற பூட்டா? அதனால் வாழ்தல்னா அவனை இவனை பார்க்கறது இல்லை, உன்னை நீ சரியாக்குறது தான். இப்போ வள்ளுவ பெருந்தகை யாருக்காக சொல்கிறாரு? படிக்கிற ஒவ்வொருத்தனும் பயன்பெறணும்னு எழுதப்பட்ட நூல் அந்த நூல். அதை படித்து தனிநபர் நல்லா இருக்கணுமே தவிர கூட்டத்துக்கெல்லாம் அங்கே இல்லை. அந்த திருக்குறள் அந்த மாதிரியானது இல்லை. இப்போ புரியுதா? வாழ்தல்னா நீ சொல்லணும். நீ சொல்லி என்ன மாதிரி ஆள்கிட்ட சொன்னேன்னா நான் வச்சு செய்வேன். நான் வாழ்றேன்னா சார் நீ என்னை கேட்டுறேன். அப்போ தான் பிரச்சனை. நீ ஏன் சொல்லி எனக்கு ஒரு பிரச்சனையும் கிடையாது. புரியுதா என்ன சொல்லிட்ட? ஏன் நீ என்னை கேட்கும்போதே யாரை சந்தேகப்படுற? நான் என்ன பண்ணுறது? அப்போ பூச்சிப்பேன். எங்கெங்கெல்லாம் பலகீனமானங்கிறனோ அதெல்லாம் சொல்லி உனக்கு வெக்கமாயிடும். அப்போ வாழ்வாங்க நான் இவர் தான் வாழ்கிறாரு, என் மேலே கோவம் வந்து விட்டு ஓட்டாலும் ஓட்டுருவேன். அதனால் தயவுசெய்து அந்த கேள்வியை என்ன கேட்காதீங்க. உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு விஷயம் சொல்கிறேன். ஆனந்த வாழ்வு அப்படின்ற ஒரு கோர்ஸ் யூடியூப்பில் போட்டு வச்சு, ஹாப்பி லைஃப் கோர்ஸ் 3999 ரூபா கட்டி நீங்கள் மெம்பர் ஆனீங்கன்னா அந்த ஆனந்த வாழ்வு கோர்ஸை நேரடியாக நீங்கள் யூடியூப்பில் பார்க்கலாம். கட்டிட்டு நீங்கள் ஃபேமிலியாக டிவியில் போட்டுனா பண்ணலாம். எல்லாரும் ஃபேமிலியாக போட்டு பார்க்கலாம். ஒருத்தர் தான் சப்ஸ்கிரைப் பண்ணீங்க, 5 பேர் 6 பேர் என்ன பண்ணலாம்? நீங்கள் அதை பார்க்கலாம். வாய்ப்பு பயன்படுத்திக்க பாருங்க. நல்லா இருங்க, சிறப்பாக இருங்க, கொண்டாட்டமாக இருங்க. உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது. நல்லா இருங்க. நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம். நல்லது.